How to enter in IT series day 7 இன்னைக்கு நம்ம பார்க்க போறது how to prepare for an interview. நீ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அந்த மூணு விஷயத்தை மஸ்ட் ஃபாலோ பண்ணணும். இதுல எந்த மிஸ்டேக்ஸுமே இருக்கக்கூடாது. நீங்க ரெஸ்யூமே மேக் பண்றப்போ நீங்க எந்த ஜாப்க்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்களோ அதுக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லாம ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்கன்னா அதை ஸ்கிப் பண்றது ரொம்பவே பெட்டர். ஏன்னா இன்டர்வியூ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அதை கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்க மேல ரொம்பவே பேட் இம்ப்ரெஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க இன்டர்வியூஸ்க்கு ரொம்ப பிகினர் அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ப்ராக்டிஸ் பண்றதுக்கு மிரர் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். இன்கேஸ் நீங்க இன்டர்வியூல நர்வஸ் ஆனாலும் கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணாம ஸ்மைலோட பேசுங்க. ஏன்னா இன்டர்வியூஸ் வந்து உங்க பெர்ஃபெக்ஷனை தாண்டி உங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க சப்மிட் பண்ண ரெஸ்யூமேல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நர்வஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகாது. நீங்க எந்த ரோலுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்களோ அந்த ரோலுக்குரிய பேசிக் கொஸ்டின்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆஸ் அ ஃப்ரெஷரா நீங்க பேசிக் கொஸ்டின் எல்லாம் ஸ்ட்ராங்கா ஆன்சர் பண்ற பட்சத்தில் நீங்க ஆல்மோஸ்ட் 75% இன்டர்வியூவை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க ஒரு ப்ரோக்ராமரா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா பேசிக் கொஸ்டின்ஸ் ஒரு 25 பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த PDF உங்களுக்கு வேணும்னா பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.